இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உட்காரா. சாரி சதா, சௌமியா கல்யாணத்துக்கு எங்களால வர முடியல. அதான் பொண்ணு மாப்பிள்ளையை நேர்ல பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிடு, பார்த்துட்டு போயிடுறோம். என்னடா என்ன யோசிக்கிற? அது அவங்க இப்பதான் வெளியில போனாங்க, வீட்டுல இல்லடா. அதான். இல்ல அவங்க வீட்ல தான் இருக்கிறாங்க. இல்ல மாமா, வெளிய போனவங்க வந்துட்டாங்க மாமா. இப்போ மேலதான் இருக்கிறாங்க, அதத்தான் சொன்னேன். அப்படியாமா? அவங்க 2 பேரையும் கூப்பிடுமா, பார்த்துட்டு போயிடுறோம். சரிங்க. சதாசிவம், நடந்ததை கேள்விப்பட்டோம். குமாரவேல் என்னடா இப்படி ஒரு அயோக்கிய பயலா இருந்திருக்கான்? நம்ம கூட பழகும் போது எதுவுமே தெரியலையே. நல்ல வேளை அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. வாங்க 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 வாங்க. நீயே தேடி இருந்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை உனக்கு கிடைச்சிருக்க மாட்டாரா? சௌமியா மனசுக்கு அந்த ஆண்டவனே கிஃப்ட் பண்ண மாதிரி மாப்பிள்ளை அமைஞ்சிருக்காரு. சரி, நாங்க கிளம்புறோம். வர்றோம் மாப்பிள்ள. சார், இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? அடடா, மாப்பிள்ள குணத்திலையும் தங்கம் தான் போல் இருக்கே. ரொம்ப பாசமா கேக்குறாரு. சார், இருந்து சாப்பிட்டு போங்க சார். இல்ல மாப்பிள்ள, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. என் பிசினஸ் பத்தி, என் பிஸி ஷெட்யூல் பத்தி சதாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நாங்க இன்னொரு நாளைக்கு வர்றோம். ஓகே சார். சதா, நாங்க கிளம்புறோம்டா. வரோம் மாப்பிள்ள. வாங்க சார். வரோம். வராங்க. ஃப்ரெண்டோட மருமகன் கலெக்டர் ஆக போறதே அவரு பெருமையா பாக்குறாரு. ஆனா நீங்க இவனை ரொம்ப மட்டமா பாக்குறீங்க. நீங்க போட்டு நிறுகிற அந்த வரட்டு கௌரவம் பூச்சி அந்த மாய கண்ணாடிய தூக்கி போடுங்க சின்ன மாமா. இப்ப இருக்கிற அந்த தேவையில்லாத டென்ஷன், வருத்தம் இதெல்லாம் இல்லாம சந்தோஷமா இருப்பீங்க. உங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இவனை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீங்க குட்டு வச்சிடணும் சின்ன மாமா. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கே அது புரியும். ஏழ்றைங்க ஒன்னா உட்காந்துருக்கு. முதல்ல இவங்களை எங்கேருந்து கலப்பணும், அப்பதான் கரெக்டா வரும். என்ன பிரபு, திரும்பி வந்திருக்க? ஃபைல் ஏதாவது மறந்துட்டியா என்ன? அது இல்ல மம்மி, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. அதான் என்ன பண்ணலாம்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குமா. தலைவலிக்குதான்? என்னப்பா? சரி நீ இரு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இந்த தலைவலியை வச்சுக்கிட்டு மூவிக்கு வர போக முடியாது. இப்ப மூவிக்கு நாம போக வேணாம்னு சொன்னா சத்யா வர கோவப்படுவாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. மாப்ள, எங்களுக்கு தலைவலி இல்ல. நானும் உங்க அக்காவும் வேணா படத்துக்கு போட்டுமா? யோ, வாண்டடா வந்து வண்டியில் ஏறிச்சிங்க. இதுதானே நம்ம பிளானே. வேணாமாமா, எனக்கு ஹெட்டேக்கா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்களே போயிட்டு வந்துடுறோம். இல்லைன்னா பாவம் சத்யா வர டென்ஷன் ஆயிடுவாங்க.
டேய் ம்? என்னடா பேசுற? புருஷனுக்கு தலைவலின்னு வந்தா படத்துக்கு போகணும்னு அடம்பிடிப்பாள அவ. ஆ, ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். நீ ஒன்னும் படத்துக்கு போக வேணாம், போய் ரெஸ்ட் எடுப்போ. ஆ, அப்படி இல்லக்கா. நானும் மாமாவும் போயிட்டு வந்துடுறோம். ஆமா மாப்ள, டிக்கெட்டை கொடுங்க. சரி, போகலாம் முடிவு பண்ணிட்டீங்க. இந்தாங்க, ஆ, என் கார்ல போயிட்டு வந்துருங்க. ம், ம். தலை ரொம்ப வலிக்குதாப்பா? இல்ல மம்மி, இப்ப பரவாயில்ல. சரி சமந்திரி, வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க அத்தை, வாங்க பாட்டி, உட்காருங்க. உட்காருங்க அத்தை. உட்காருங்க சம்பந்தி. பூ வாங்கிட்டு வந்தேன், எல்லாருக்கும் கொடுங்க. முதல்ல உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். சத்யா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அப்படிங்களா? சரி சரி. நான் ஜூஸ் எடுத்துட்டு வந்துடுறேங்க. அத்தை, நான் தான் உங்களை வர சொன்னேன், சத்யா கிட்ட சொல்லிடாதீங்க. அது எப்படி மாப்பிள்ள சொல்லுவேன்? நீங்க தான் போன்ல அவ்வளவு தூரம் சொன்னீங்களே. சரி இருங்க அத்தை, நான் போய் சத்யாவை கூப்பிட்டு வந்துடுறேன். சரி. என்னை இருக்கிற கோவத்தையே உன்ன ஹலோ, என்ன பண்றீங்க? அப்படி கேட்டா என்ன சொல்லுவேன்? நான் கோவத்தை காட்டுன்னு இருக்கிறேன். கோவத்தை காட்டுறீங்களா? அது எங்க போட்டோல காட்டிட்டு இருக்கீங்க? நேர்ல காட்ட முடியல, அதனால. ஆட வாங்கண்ணா, வர மாட்டாங்களாமே. உட உடாமல் பேபி. சைலண்ட், கம்முனு வாங்க. அமுல் பேபி. யோ, வாங்கண்ணா. உடாமல் பேபி. எங்க எடுத்துன்னு போற? விடா. வாங்க, அங்க பாருங்க யார் வந்திருக்கான்னு. சத்யா, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இருங்க, நான் ஜூஸ் எடுத்துன்னு வரேன். வேணாம் வேணாம், இப்பதான் நம்ம செல்வி வந்து குடுத்துட்டு போனா. வந்ததும் எப்படி நீங்க கிளம்புவீங்க? ம். இருந்து விருந்து சாப்பிட்டு தான் போனோம். என்னங்க சொல்லுங்க. ம், ம். ப்ளீஸ் அத்தை. பாருங்க, நீங்க வந்தனால தான் நான் ஆபீஸ்க்கு வரலன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் தான் நீங்க இங்க இருந்து கிளம்பி போறீங்க. ஓகே? சரிங்க மாப்பிள்ள. ம்